த பீஸ்ட் பிராக் லெஸ்னர் NCAA சாம்பியன், WWE சாம்பியன், அவரோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறேன்னு மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்டுக்கு வந்தார். எவ்வளோ சீக்கிரமாக யூஎஃப்சியில் சக்ஸஸ் ஆனாரோ அதே ஸ்பீடில் கரியர் டவுன்ஃபாலுமே ஆயிடுச்சு. பிராக் லெஸ்னரோட MMA கரியர் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பிராக் லெஸ்னரோட ஃபர்ஸ்ட் MMA ஃபைட் K1 ப்ரொமோஷனில் நடக்கும். அவரோட ஆப்பனண்ட் மின்சோ கிம். பிராக் லெஸ்னர் 69 செகண்ட்ஸில் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு அவரோட ஃபர்ஸ்ட் MMA ஃபைட்டை வின் பண்ணிட்டாரு. அந்த மின்சோ கிம் MMA ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. 4மே அவர் கரியரில் லாஸ் தான். பிராக் லெஸ்னர் WWE ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் MMAல அவர் ஆமச்சர். அதுதான் மின்சோ கிம் கூட வந்து ஃபர்ஸ்ட் மேட்சப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் UFC பிராக் லெஸ்னரை சைன் பண்ணுவாங்க. பிராக் லெஸ்னரோட ஃபர்ஸ்ட் UFC ஃபைட் ஃப்ராங்க் மேர் கூட மேட்சப் பண்ணிடுவாங்க. ஃபைட் ஸ்டார்ட்லேயே லெஸ்னர் டேக் டவுன் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போடுவார். அப்போ ஃப்ராங்க் மேர் பேக் ஆஃப் த ஹெட்டில் லெஸ்னர் ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணிடுவார். UFC ரூல்ஸில் பேக் ஆஃப் த ஹெட் அடிக்கக்கூடாது, அது இல்லீகல். அதனால் வந்து ரெஃபரி ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஸ்னருக்கு வந்து 1 பாயிண்ட் டிடக்ஷன் சொல்லிடுவார். ஃபைட் அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. லெஸ்னர் மிர்ரை ட்ராப் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ஃபினிஷ்க்கு ரஷ் பண்ணுவார். அப்போ மிர் டக்குன்னு சப்மிஷன் போட பார்ப்பார், ஆனால் லெஸ்னர் சிக்கலை. லெஸ்னர் டாப் பொசிஷனில் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போடுவார் மறுபடி. மிர் அப்போ பார்த்தீங்கன்னா லெஸ்னரோட காலை லாக் பண்ணி நீ பார் போடுவார். லெஸ்னர் டேப்பும் பண்ணிடுவார். 90 செகண்ட்ஸில் இந்த ஃபைட் முடிஞ்சிடும். ஃப்ராங்க் மேர் பிராக் லெஸ்னரை சப்மிட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. லெஸ்னர் வின் பண்ண ரஷ் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஃபைட்டை தோத்துட்டாரு. லெஸ்னர் MMAல ஆமச்சோர்னு இந்த ஃபைட்டில் காட்டிட்டாரு. ஆனால் இந்த லாஸில் கண்டிப்பாக நிறைய புரிஞ்சிருப்பாரு. லெஸ்னரோட அடுத்த ஃபைட் ஹீத் ஹெரிங் கூட புக் பண்ணுவாங்க. இந்த ஃபைட் ஸ்டார்டிங்லேயே லெஸ்னர் ஹீத்தை ட்ராப் பண்ணிடுவார். ஆனால் லெஸ்னர் இந்த டைம் ரஷ் பண்ணி மிஸ்டேக் பண்ணாமல் நல்லா ஃபைட் பண்ணுவார். செமையாக ரெசல்ட் பண்ணுவார். கிரவுண்டில் வச்சு டாமினேட் பண்ணி லெஸ்னர் ஜட்ஜஸ் டிசிஷன் இந்த ஃபைட்டை வின் பண்ணிடுவார். MMAல ரெஸ்லிங் ரொம்ப டாமினண்டான ஒரு ஸ்கில் செட். லெஸ்னரோட ஸ்ட்ரென்த்தே அவரோட ஸ்பீட் அண்ட் ஹை லெவல் ரெஸ்லிங் தான். பிராக் லெஸ்னர் இப்போ UFCயில் 1 win 1 lossனு இருக்காரு. ஆனால் UFC இவருக்கு UFC ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுப்பாங்க. ஏன்னா லெஸ்னருக்கு வந்து ஸ்டார் பவர் ஜாஸ்தி. லெஸ்னரை சாம்பியன் ஆக்கினா நிறைய பேப்பர் வியூ செல் பண்ணி சம்பாதிக்கலான்னு UFC இப்படி பண்ணுவாங்க. பிராக் லெஸ்னர் வர்சஸ் ராண்டி கட்டோர் UFC ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுவாங்க. க்ரௌடு ஃபுல்லாகவே ராண்டி கட்டோருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா செமையாக ஃபைட் பண்ணுவார். செகண்ட் ரவுண்டில் லெஸ்னரோட ஷாட்டில் கட்டோர் நாக் டவுன் ஆயிடுவார். லெஸ்னர் ஃபாலோ அப் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு இந்த ஃபைட்டை வின் பண்ணிடுவார். பிராக் லெஸ்னர் நியூ ஹெவிவெயிட் சாம்பியன் ஆயிடுவார். பிராக் லெஸ்னரோட MMA கரியரில் இது 4th ஃபைட். UFCயில் இதுதான் 3rd ஃபைட். ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா UFC சாம்பியன் ஆகிட்டார் பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னரோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் ஃப்ராங்க் மேர் கூட நடக்கும். லெஸ்னரோட டெபியூட்டில் மிர் கிட்ட தான் தோத்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வின் பண்ணி ரிவெஞ்சுமே எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிராக் வந்துட்டு டேக் டவுன் பண்ணுவார். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் பண்ண மிஸ்டேக்கை லெஸ்னர் இந்த டைம் பண்ணலை. ஓவராக ரஷ் பண்ணாமல் டாப் கண்ட்ரோல் பண்ணி பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணுவார். ரவுண்ட் 1 லெஸ்னர் கிரவுண்டில் டாமினேட் பண்ணுவார். ஃப்ராங்க் மேருக்கு நல்ல டேமேஜ் ஆயிரும். அதனால் அந்த ரவுண்டே ரவுண்ட் 2லேயே பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணி கேஜ் கார்னரில் வச்சு லெஸ்னர் மிர்ரை கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டுட்டே இருப்பார். லெஸ்னர் கடைசியில் அந்த ஃபைட்டுமே வின் பண்ணிடுவார். ஃபைட் முடிஞ்ச அப்புறமும் லெஸ்னர் செம கடுப்பில் இருப்பார். லெஸ்னரும் மிர்ரும் ஃபேஸ் டு ஃபேஸ் போவாங்க. அதுக்குள்ளே அஃபீஷியல்ஸ் வந்து பிரித்து விட்டுருவாங்க. லெஸ்னருக்கு இது செம வின். அவர் கரியரில் இருந்த லாஸ்க்கு ரிவெஞ்சும் எடுத்துட்டாரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸும் பண்ணிட்டாரு. அடுத்த ஃபைட் பிராக் லெஸ்னர் ஷேன் கார்வின் கூட சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணுவார். இந்த ஃபைட் அப்போ ஷேன் கார்வின் 12 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருந்தார். கார்வின் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செமையாக ஃபைட் பண்ணுவார். ஸ்ட்ரைக் பண்ணி ஃபார்வர்ட் ப்ரெஷர் போடுவார். லெஸ்னர் சர்வைவாருக்கு டேக் டவுன் போவார். ஆனால் பண்ண முடியாது. கார்வின் லெஸ்னருக்கு கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டுட்டே இருப்பார். எப்போ வேணால் லெஸ்னர் தோத்துருவார்னு இருந்துச்சு. கார்வின் வந்துட்டு டாப் பொசிஷன்ல இருந்து எல்போஸ் பஞ்சஸ் லேண்ட் பண்ணிட்டே இருந்தார். லெஸ்னருக்கு வந்துட்டு ஃபேஸில் ப்ளீடுமே ஆயிரும். லெஸ்னர் அந்த பொசிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி கார்வினை கேஜில் கிளின்ச் பண்ணி எப்படியோ அந்த ரவுண்டோட டைமை ஓட்டி எஸ்கேப் ஆயிடுவார். ரவுண்ட் 1 செம டாமினண்டான ரவுண்டாக இருந்துச்சு கார்வினுக்கு. லெஸ்னர் எப்படியோ அந்த ரவுண்ட்லேருந்து ஃபினிஷ் ஆகாமல் தப்பிச்சிட்டாரு. ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும். லெஸ்னர் டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படியே ஆர்ம் ட்ரையாங்கிள் சோக் போட்டு வின்னுமே பண்ணிடுவார். லெஸ்னர் செம கம்பேக் கொடுப்பாரு இந்த ஃபைட்டில். அண்ட் ஸ்டில் UFC ஹெவிவெயிட் சாம்பியன் பிராக் லெஸ்னர். லெஸ்னர் இவ்வளோ டெஸ்ட் ஆகியும் கம்பேக் கொடுக்க முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவர் ஏன் சாம்பியன் சொல்லி அந்த ஃபைட்டில் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. பிராக் லெஸ்னரோட அடுத்த சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் அன்டிஃபீட்டட் கெயின் வெலாஸ் கூட ஃபைட் பண்ணுவார். கெயின் வெலாஸ்கஸ் AKA ஜிம்மோட ஃபைட்டர். டேனியல் காமியே, ஹபீப், லூக் ராக்கோல், இஸ்லாம் மாக்கச்சவ்லாம் ட்ரெயின் பண்ணுற ஜிம் இது. ஃபைட்டில் லெஸ்னர் செமையாக ப்ரெஷர் போடுவார். டேக் டவுன் அட்டம்ப்ட்லாம் பண்ணுவார். நீஸ் லேண்ட் பண்ணுவார். கெயினை டேக் டவுனும் பண்ணிடுவார். ஆனால் கெயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருவார். கிளின்ச் பொசிஷனில் இருப்பாங்க. அப்புறம் கெயின் டேக் டவுன் ஷூட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் லேண்ட் பண்ணுவார். லெஸ்னர் எஸ்கேப் ஆவார். ஆனால் லெஸ்னருக்கு சுத்தமாக பேலன்ஸே இருக்காது. கெயின் நீ பஞ்சஸ்லாம் லேண்ட் பண்ணதும் லெஸ்னர் விழுந்துருவார். கெயின் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட்லாம் போட்டுட்டே இருப்பார். லெஸ்னர் ஆனால் எந்திரிச்சு சிங்கிள் லெக் அட்டம் பண்ணுவார். ஆனால் முடியல. கெயின் மறுபடியும் பஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். கிரவுண்ட் அண்ட் பவுண்டில் கெயின் வெலாஸ்கஸ் இந்த ஃபைட்டை வின் பண்ணி நியூ ஹெவிவெயிட் சாம்பியன் ஆயிடுவார். WWEல ரெய் மிஸ்டீரியோ பிராக் லெஸ்னர் அடிக்க கெயின் வெலாஸ்கஸை கூப்பிட்டு வருவார். அதோட பேக் ஸ்டோரி இந்த ஃபைட் தான்.
WWE ஆனால் வந்துட்டு பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ண வச்சிருவாங்க. பிராக் லெஸ்னரோட அடுத்த ஃபைட் ஆலிஸ்டர் ஓவரீம் கூட நடக்கும். லெஸ்னர் எப்பயும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுவார். ஆனால் இந்த ஃபைட்டில் டிஃபென்சிவாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஓவரீம் நிறைய நீஸ் லெஸ்னரோட பாடியில் லேண்ட் பண்ணுவார். அது செம எஃபெக்டிவாக இருக்கும். ஓவரீமோட ஒரு பாடி ஷாட் போட்டதும் லெஸ்னர் விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஓவரீம் ஃபாலோ அப் ஷாட்ஸ் போட்டு இந்த ஃபைட்டை வின்னுமே பண்ணிடுவார். பிராக் லெஸ்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால எம்எம்ஏலேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் மறுபடியும் WWEக்கே போயிடுவார். 5 இயர்ஸ் கழிச்சு பிராக் லெஸ்னர் மறுபடியும் யூஎஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆவார். UFC 200ல் பிராக் லெஸ்னர் மார்க் ஹண்டை வந்துட்டு ஃபைட் பண்ணுவார். யூஎஃப்சியில் ஃபைட் பண்ணுற ஃபைட்டர்ஸ்க்கு உசாடா ட்ரக் டெஸ்ட் பண்ணி ஃபைட்டர் எந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்ணாமல் க்ளீனாக இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு தான் ஃபைட் பண்ண விடுவாங்க. ஆனால் லெஸ்னர் ரிட்டர்னுக்கு டெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஈவெண்ட்காக மட்டும் வந்தனால எக்ஸப்ஷனில் ஃபைட் பண்ணிட்டாரு. ஃபைட்டில் பிராக் லெஸ்னர் நல்லா ரிசல்ட் பண்ணி ஜட்ஜஸ் டிசிஷனில் இந்த ஃபைட்டை வின்னுமே பண்ணிடுவார். பிராக் லெஸ்னர் இந்த ஃபைட்டில் $2.5 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உசாடா ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, பிராக் லெஸ்னர் ட்ரக் டெஸ்ட்டை வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டாருன்னு. இதனால் பிராக் லெஸ்னரை 1 இயர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு $250,000 ஃபைனுமே போட்டுட்டாங்க. பிராக் லெஸ்னர் மார்க் ஹண்டர் டிசிஷனில் வின் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை வந்துட்டு நோ கான்டெஸ்ட்னு சொல்லி ஓவர் டர்னுமே பண்ணிட்டாங்க. பிராக் லெஸ்னர் ட்ரக் டெஸ்ட் ஃபெயில் ஆனதால் மார்க் ஹண்ட் UFC மேலே லீகலாக கேஸ் போட்டு அது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு UFCக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு டைம் லெஸ்னரை UFC பார்ப்போம். ஆனால் ஃபைட்டில் இல்லை. ஸ்டீபே மியோசிச்சும் டேனியல் காமியோ ஃபைட் பண்ணுவாங்க. அதில் டேனியல் காமியோ வின் பண்ணிவிட்டு பிராக் லெஸ்னரை கால் அவுட் பண்ணுவார். அதுக்காக பிராக் லெஸ்னர் வந்துட்டு ஆக்டகன் வந்து டிசியை தள்ளிடுவார். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்துட்டு ஹெவி வெயிட் டிவிஷன் பற்றி ட்ராஷ் டாக் பண்ணுவார். பிராக் லெஸ்னர் ஆனால் UFCக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டார். அவர் ரிட்டையர்மெண்ட்லேயே கண்டினியூ பண்ணிட்டாரு. பிராக் லெஸ்னரோட UFC ரெக்கார்ட் 4 wins 3 loss ஒரு நோ கான்டெஸ்ட். ஒரு MMA ஃபைட் K1 ப்ரொமோஷனில் வின் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ அவரோட ஓவரால் MMA ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 5 wins 3 loss 1 நோ கான்டெஸ்ட்னு இருக்கும். பிராக் லெஸ்னரை UFC விட WWE தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோவில் பிராக் லெஸ்னரோட UFC கரியர் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.